ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிகேக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கற்பதாயஸ் அகாடமி, அவங்களுடைய 100 days 100 ஜிகே டாபிக்ஸ் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள், படித்து அவங்களுடைய அகாடமி டெஸ்ட்டை எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 500 ரூபீஸ்க்கு அந்த கொஸ்டின் ப்ளஸ் தமிழ், ஓகேங்களா, தமிழ் 6th to 12th வரைக்கும் உள்ள டெஸ்ட் கொஸ்டின் ப்ளஸ் மேக்ஸ் கொஸ்டின், ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்களுடைய இந்த 100 days 100 ஜிகே டாபிக்ஸ் நல்லா ஒர்த்தாக இருக்குமா, ஸோ அதை நம்ம வாங்கலாமா, அந்த கொஸ்டின்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் அவங்களுடைய கொஸ்டின் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா, ஸோ இல்லை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்தாலும், ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பதாயஸ் அகாடமி, இவங்களுடைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா 100 days 100 ஜிகே டாபிக்ஸில் இப்போ ஒரு 37 டெஸ்ட் போல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டு கொஷின் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணி டெலகிராமில் ஃப்ரீயாகவே கொடுத்து, ஸோ அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் அந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நானும் ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த 100 days 100 ஜிகே டாபிக்ஸ் நானும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் படித்து டெஸ்ட் எழுதி அவங்களோட வீடியோஸ் பார்த்து அந்த கொஷின்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்த்தாக இருக்கா, அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி Group 4 எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஸோ நம்ம படிக்கக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு அவங்களுடைய கொஷின் பேப்பர்லாம் நல்லா ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க, அவங்களுடைய கொஷின் பேப்பர்லாம் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நல்லா டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு அவங்க கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றும் நல்லா பார்த்து புக்கில் உள்ள எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த லெசனில் உள்ள எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்க கொஷின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புக்கு இல்லை, நான் என்னால் படிக்க முடியலை, ஸோ நான் உங்களுடைய அந்த கொஷின் மட்டும் படித்து டெஸ்ட் எழுதிக்கலாமா, ரிவிஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கொஷின் அந்த அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுடைய டெஸ்ட்டை அட்டன் பண்ணதுனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு தான், ஓகேங்களா, ஃப்ரீ டெஸ்ட்டு தான் கொடுக்குறாங்க. தாராளமாக எல்லாருமே அந்த டெஸ்ட்டை ஒவ்வொரு லெசனாக படித்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் கீ வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் நல்லா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்ட் கொஷின் பேப்பரை நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தா கூட உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ எனக்கு புக்கு இல்லை, படிக்க முடியலை, புக்கு ஃபுல்லாக படிக்க முடியலை, ஸோ இருந்தாலும் நான் ஜிகே படித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 100 லெசனையும் பாருங்கள். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து கொஷின் அதிகமாகவே கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்லாம் படித்தாலே நம்ம ஒரு 65-70க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா ஒர்த்தாக இருக்கா, தரமாக இருக்கா, ஸோ நம்ம படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கம்மியான நாட்களில் ஸோ அந்த 100 லெசனை நம்ம நல்லா தரவாக படித்து டெஸ்ட் கொஷின்லாம் அட்டன் பண்ணாலே நம்ம மார்க் அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்து ஆன்சர் செக் பண்ணுறதுல டைம் இல்லை, ஓகேங்களா. ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அந்த டைம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கொஸ்டின் வித் ஆன்சர் கீ எல்லாம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு கம்மியான அமௌண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அமௌண்ட்டு தான், ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான கொஷின் பேப்பர் தான் அது. ஸோ அது பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ்க்கு அவங்க அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கொஷின்லாம் நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. கொஷின் பேப்பர் குவாலிட்டி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் லெவலுக்கு நல்லா ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ அதை நான் பார்த்து அதை படித்து டெஸ்ட்டை அட்டன் பண்ண பட்சத்தில் தான் நான் அதை சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த கொஷின் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தா அதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி வாங்கணும்,
ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா எழுதி அதை ஆன்சர் செக் பண்ண டைம் கிடைக்கல. நிறையா பேர் ஒர்க் போய்ட்டும் வந்து படிப்பீங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி பிடிஎஃபாக கொடுக்குறப்ப நம்ம டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அவங்க ஆன்சர் கீயும் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப அவங்களுடைய ஆன்சர் கீ வீடியோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து அதில் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ் கொஷின் பேங்க் ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. நல்லா கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருக்குது. ஸோ நான் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுடைய கொஷின் தான் வந்து நான் ஜிகேக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. நல்லா டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அவங்களுடைய டெலகிராமில் அவங்க காண்டாக்ட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸோ அவங்கள வந்து குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.